ஃபயர்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் இயர்லி. நீங்க இயர்லி ஏஜ்லயே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, நல்ல கார்பஸை உங்க 50ஸ்ல கிரியேட் பண்றீங்க, அதுலேருந்து மந்த்லி இன்கமா வாங்கிட்டே வரீங்க. இந்த இன்கம் யாரையும் டிபெண்ட் பண்ணாம உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை நீங்க லீட் பண்றீங்க. ஃபயர்ல இன்னொரு கான்செப்ட் சொல்லலாம், ஃபோர்ஸ் டு ரிட்டையர்மெண்ட். அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏஐ ஆட்டோமேஷன் growthனால ஜாப் லாஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இமிடியட் ரிட்டையர்மெண்ட்றதுக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பீரியட்ல உங்களுக்கு ஒரு லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, சைல்டு எஜுகேஷன் பிளான்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரிட்டையர்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது ரிட்டையர்மெண்ட்க்கான கார்பஸ் இருக்காது. இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இயர்லி ஏஜ்லயே மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது, இல்லை இஎம்ஐ கமிட் பண்ணும்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி இயர்லி ஏஜ்லயே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபயர் நம்பரை நீங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஃபோர்ஸ் ரிட்டையர்மெண்ட் பீரியடை சஸ்டெயின் பண்றதுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்க ஃபயராக இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் ரிட்டையர்மெண்ட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு லம்சம் கார்பஸ் தேவை. ஏர்லி ஏஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பர் கனெக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். என்னோட சேனல் தீபக் வெல்த் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. ரிட்டையர்மெண்ட்டை பத்தி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.